வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், இன்றைய நாள் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள். அவரை பற்றி சில விஷயங்கள் நினைவு கூர்ந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லலான் இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையுமே அவர் நம்மளோட இருந்துட்டு தான் இருக்காருன்ட்டு. ஏன்னா நம்மளுடைய கொள்கைகள் முதல் கொண்டு நம்ம அந்த பெண்ணியம்ன்றதை தாண்டி எல்லாருமே ஈக்குவல், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுலேருந்து இது பேசிக்காக ஒவ்வொரு மனிதருக்கு இது. பட் சமூகமாக ஒன்று சேர்றதுக்கு முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக நம்ம கழக சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள் பேசிட்டு. கண்டிப்பாக பெரியாரை தொடாமல் இன்றைய நாள் நமக்கு செல்லாதான் சொல்ல முடியும். குறிப்பாக பெரியாரை பற்றி நம்ம தொடர்ந்து அவருடைய கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால வாழ்க்கை, நூற்றாண்டு நிறைவு செய்வதற்கு ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துட்டார். அந்த அவருடைய வாழ்க்கையில் அவர் முழுக்க அரசியல் தான். 17 வயசுக்கு பிறகு அவர் முழுக்க ஒரு அரசியலான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்திருக்கார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அரசியலை அவர் பண்ணியிருப்பார். காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோட ஒரு அரசியலை உள்ளே வந்த அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கார். எதிர்த்தரப்பில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகுது, தென்னிந்திய நலவுரிமை சங்கமாக மாறி அதுக்கு பிறகு அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடித்து நடத்தி கொண்டு இருக்கும்பொழுது அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பெரியார் இயங்கி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் வைக்கம் போராட்டம் போன்ற விஷயங்கள்லேயும் ஒரு இந்த சமூக நீதிக்கு இங்கே அதுக்கான அந்த நோக்கத்தோடு அவர் போய் பண்ணிகிட்டு இருக்கார். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கட்டத்தில் காங்கிரஸுக்குள்ளேயே இந்த மாதிரியான பேதங்கள் இருக்குது, மத பேதங்கள், ஜாதி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸை விட்டு வெளியே வருகிறார். காங்கிரஸை ஒழிப்பதே என் முதல் பணின்னு சொல்லிட்டு வெளியில் ஜஸ்டிஸ் கட்சியை ஆதரிக்கிறார். அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் கட்சியே அவரிடம் சேர்கிறது. இது பெரிய இருக்கக்கூடிய இது. அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதாவது சுயமரியாதை இயக்கம், அதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் கட்சி வருது. ஜஸ்டிஸ் கட்சியை அண்ணாதுரை தீர்மானத்தின் சுயமரியாதை இயக்கத்தை அண்ணாதுரை தீர்மானத்தின் மூலமாக திராவிடர் கழகமாக மாற்றுறார். இதெல்லாம் அவர் அப்படியே பாலிடிக்ஸில் இயங்கிக்கிட்டே இருக்கார். இயங்கிக்கிட்டே இருக்கும்போதும் அவர் எங்கேயுமே தேங்கியே நின்னதில்லை. ஏதாவது ஒரு இதை பேசிக்கொண்டே மக்கள்கிட்ட ஒரு நெகோசியேஷன்கிட்ட மக்கள் மத்தியில் வச்சுட்டே இருந்தார். குறிப்பாக அவர் பேசக்கூடிய கூட்டங்களில் கேள்விகளை எழுதி கொடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கட்டும். அவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை பேசுவது, அவர்கள் இப்போ போற்றி போலத்தக்க அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை முழுக்க ஒப்படைக்க தேவர்களை கடவுள்களை அடித்து நொறுக்குவது போன்ற விஷயங்கள் ஆகட்டும். பெண்களை நீங்கள் பெண்ணுரிமைக்கான அடித்தளத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளத்தை அவர் இட்டது அவர் தான். அதை பற்றி பேசும்போது அவர்கள் எந்தெந்த வாய்ப்பெல்லாம் வழங்கணும், பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்கள ஆசிரியர்களாக ஆக்கணும், இந்த மாதிரி அவர் தொடர்ந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இன்னொரு தரப்பில் திமுக பிரிகிறது, திராவிட கழகத்தில் பிரிந்து போய் திமுகவாக மாறுறாங்க. மாறியும் அவங்க அரசியல் களத்தில் இருக்காங்க. அரசியல் களத்திலேருந்து அதுக்கு இப்போ வராங்கும்போது அவர் எதிர்த்தரப்பில் நிற்கிறார், காங்கிரஸோட நிற்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பு கையில் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு பிறகு நேரடியாக போய் இந்த ஆட்சியே உங்களுடைய ஆட்சி தான் சொல்லி திமுக அறிவிக்குது. இன்றைக்கு வரைக்கும் நினைத்து பார்த்தால் அதாவது இதுவரைக்கும் வரலாற்றில் பார்ப்பனர்கள் தான் வஞ்சகம் செய்திருப்பார்கள், பார்ப்பனர்கள் தான் சதி செய்திருப்பார்கள், பார்ப்பனர்கள் தான் ஒரு வாழ்வியல் முறையை உருவாக்கி அதன் மூலமாக மக்களை ஒரு கொடூரத்துக்குள்ளே உள்ளாக்கி சாதிய கொடுமைகள் உள்ளிட்ட எல்லா வகையான கொடுமைக்கும் இது பண்ணது அவர்களாக தான் இருந்திருப்பாங்க. அதான் இந்தியாவினுடைய வரலாறு. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக அவர்களுக்கான அதாவது என்ன சொல்லுவாங்க, சாணக்கிய தந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாணக்கிய தந்திரத்துக்கெல்லாம் விபூதி அடித்த முதல் சம்பவம்னா அந்த 67 அண்ணா தாமரம் தாண்டி அண்ணாவினுடைய கார் போகும்போது தான் கூட இருந்த தம்பிமார்களுக்கே தெரிய வருது இது ஒரு யார் வளர்த்த பிள்ளைன்னு. அவர் பெரியாரின் பிள்ளையாக, பெரியாரின் தம்பியாக நேரடியாக போய் பெரியார்கிட்ட போய் ஐயா இந்த ஆட்சியே உங்களுக்கு இந்த ஆட்சி உங்களுடையதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகும் அவர் முழுமையாக ஆதரித்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு தந்தையினுடைய கண்டிப்புடனே அணுகிறார். நம்மளுடைய ஆட்சியாக இருந்தாலும் கூட அவர் அந்த கண்டிப்புடனே ஒரு திட்டம் அறிவிக்கிறார், ஒரு விமர்சனமும் பண்ணுறார். திமுக அறிவிக்கூடிய திட்டங்கள் விமர்சனமும் பண்ணுறாரு. எல்லாவற்றையும் அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஆட்சியினுடைய லாபங்கள் அனுபவிக்கிறாங்க கிடையாது. அவர் அதிகாரத்தை தள்ளி வச்சிருந்தார். நான் எந்த சூழல்லையும் எந்த காலத்துலையும் நான் அந்த அதிகார பதவிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி தள்ளி வச்சிருந்தார். அவர் இருந்தது ஒரு கோயிலினுடைய தர்மகர்த்தாவாக இருந்திருக்காரு. அந்த மாதிரியான பொறுப்புகள் இருந்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் அரசியல் இந்த பொறுப்புகளே வேண்டாம், இயக்க அரசியலுக்கு நான் வரேன்னு சொல்லி வந்துட்டார் இல்லையா. ஏனென்றால் அரசியலுக்குள்ளே போனால் அதிகாரத்துக்குள்ள தேவை இருக்கும், அதிகாரத்தினுடைய தேவை இருந்தால் நம்மளுடைய கொள்கையை விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்குங்கிற ஒரு காரணத்தினால அதை விட்டு விலகி இருந்தார். அப்படிப்பட்ட பெரியார் அண்ணாவினுடைய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு
அவர் வந்து அடைந்த மகிழ்ச்சிக்கே வந்து ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், தன்னுடைய காலத்திலேயே வந்து தன்னுடைய கொள்கையை வெற்றி பெற்றதை பார்த்த தலைவராக பெரியார் இருந்தார். அப்படி இருந்த தலைவர் வந்து ஒவ்வொன்றும் நடைமுறைப்படுத்த அவர் மகிழ்ச்சி அடைகிறார். கலைஞர் அதுக்கு பிறகு அண்ணா அவருடைய துயரத்துக்கு பிறகு கலைஞருடைய வருகைக்கு பிறகு 71 மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிக்கு பிறகு வந்து அவர் மிகுந்த ஒரு இதாக தான் போகிறார். ஏன்னா இந்த ஆட்சி செயல்பாடு, அவர்களுடைய முற்போக்கான திட்டங்கள், அரசு போக்குவரத்து துறையெல்லாம் அரசுடைமையாக்குவது, மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள், இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கிறதுங்கிறத வந்து எல்லாமே பார்க்குறாரு. பார்த்துட்டு இருந்தாலும் அவருடைய இறுதி கோரிக்கை வந்து இந்த இந்தியன் யூனியனில் அவரை பெரியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இருக்கக்கூடாது, தமிழ்நாடு வெளியில் வந்துடணும், இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் வந்து நம்ம வந்து சிக்கலாக இருக்கும், நம்ம வந்து ஒரு முற்போக்கு மாநிலமாக இருக்கிறோம், ஏன் நம்ம இருக்கணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருந்தார். இறுதி பேருரையில் கூட அவர் சொல்லியிருப்பார் அவர். ஆனாலும் கூட அது வந்து நம்ம திமுக அது வந்து பெரியாரை அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கு திமுக என்று சில நடைமுறைகள் இருக்குது, அதன் அடிப்படையில் இயங்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பெரியாரை வந்து இன்றளவும் திமுக பெரியாரை எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்துவது, பெரியார்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் என்னெல்லாம் பெஸ்ட் இருக்கோ அதை சாத்தியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சாத்தியப்படுத்துவது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வருவார், பெரியார் சமத்துவபுரம் திட்டம். அந்த பெரியார் சமத்துவபுரம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதனுடைய ரூல்ஸே வந்து ஒரு வீடு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருடைய வீடு இருக்குன்னா அதற்கு அடுத்ததாக ஒரு முற்பட்ட இனத்தை சேர்ந்தவர்களுடைய வீடு இருக்கும், அதுக்கு அடுத்ததாக ஒரு பிசி வீடு, அதுக்கு அடுத்து ஒரு எம்பிசி வீடு, அடுத்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு வீடு, இப்படி தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சரே அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த சமத்துவபுரம்னா சமத்துவபுரமாகவே இருக்கும். அதில் வந்து நீ பிரிஞ்சு ஊருக்கு வெளியே சேரி, ஊருக்கு வெளியே அக்ரஹாரம்ங்கிற மாதிரிலாம் வந்து இல்லாமல் அது வந்து ரொம்ப தெளிவாகவே கலைஞர் வந்து அந்த வேலை செஞ்சுருப்பார். அதுதான் பெரியாருடைய சிந்தனை நடைமுறை. பெரியார் விரும்பிய உலகம் எதுவோ, பெரியார் ஆசைப்பட்ட தமிழ்நாடு எதுவோ அதை வந்து கலைஞர் பெரியார் சமத்துவபுரத்தின் வாயிலாக வந்து இது பண்ணார். அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சரும் தொடர்ந்து பெரியார் அவருடைய சிந்தனைகளுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தார். குறிப்பாக மகளிருக்கான விடுதலையை வந்து செய்யக்கூடிய விஷயங்கள், திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையாக ஒவ்வொரு பெண்களுமே வந்து இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவது. மகளிர் இவர் வந்து அதாவது வந்து இன்னைக்கு சொல்கிறாங்களே மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுய உதவி குழுவினுடைய துவக்கத்தில் வந்து அதை ரொம்ப எவ்வளோ தூரம் வந்து டீப்பாக லான்ச் பண்ண முடியுமோ லான்ச் பண்ணவர் வந்து நம்மளுடைய சிஎம். அவர் அன்றைக்கி டெப்டி சிஎம்மாக இருக்கும்போது அவ்வளோ தூரம் பண்ணார், உள்ளாட்சித்துறையும் பொறுப்பு வச்சிருந்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் அதை வந்து ரொம்ப இதாக பண்ணுறாங்க. இப்போ ஒரு உணவு திருவிழா நடக்குது, அது கூட வந்து பார்த்திங்கன்னா அது உடனடியாக அது மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கும்போது அது இன்னும் அடுத்த வாரம் வரைக்கும் சொல்லி நீட்டிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவர்களுக்கான எல்லா வகையிலும் வந்து உதவக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்குது. அதனுடைய அடிப்படையாக பெரியார் இருந்திருக்கிறார். பெரியாருடைய வந்து இது ஒரு பக்கம் இருந்தால் அவருடைய கொள்கை ரீதியாக பார்த்தோம்னா அவர் வந்து கடுமையாக இருந்தார். அப்படின்னா அவர் கடுமையாக இருக்க வேண்டிய சூழல் அவருக்கு இருந்தது. என்ன காரணம்னா தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியே தெரியாமல் மக்கள் வந்து அநீதிக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வந்து அவர் பெரியார் இஸ்லாமை பரிந்துரைக்கிறார், உன்னுடைய சாதியை இழிவு போகணுன்னா நீ வந்து மாற்று மதத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் இஸ்லாத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அவருக்கு வந்து கை காட்டுறதுக்கான ஒரு மதமாக அது இருக்குது. ஏன்னா ஒருத்தர் தன்னுடைய பிறப்பால் நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து கதிமோஷமே கிடையாதுன்னு ஒருத்தர் நம்புறவனுக்கு அவர் காட்டக்கூடிய இடமாக தான் அது இருக்குது. ஏன்னா அங்கே சாதி இல்லைன்னு அவர் நினைக்கிறார், அதனால் அங்கே போக சொல்கிறார். இது மாதிரி தான் அவர் கடுமையாக தான் இருந்தார். நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உள்ள அவங்க எல்லாமே சொன்னது என்னென்னா இந்து மதத்துக்குள்ளேயே ரெஃபர்மேஷன் பண்ணலாம், இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ பெரியார் என்ன சொன்னார், சாதிக்கு அடிப்படை என்ன மதம், மதத்துக்கு அடிப்படை என்ன கடவுள், அப்போ அதை போட்டு நொறுக்கிறேன் நான் சொல்லி தான் அவர் வந்து எதை பேஸும் அங்கே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். அதுதான் அவருடைய தேவையை பொறுத்து அவர் வந்து அறிவியல் வாதத்தில் வந்து அவர் வந்து கவனம் செலுத்த விரும்பலை. அறிவியலில் கடவுள் இருக்கா இல்லையா, காலம் இருக்குதா இல்லையா, ஸ்பேஸ் டைமு, குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் அவர் பேசலை. அவருக்கு தேவை என்னென்னா சாதிக்கு என்ன அடிப்படையாக இருக்குது, மதம். அந்த மதம் வந்து மதத்துக்கு அடிப்படை என்ன, கடவுள் இருக்குது. அப்போ கடவுள் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாலே இந்த மதம் அடிபட்டு போகும். அப்போ வந்து சாதி வந்து கேள்விக்குள்ளாயிருங்கிறது தான் அவருடைய நோக்கமே தவிர மற்றபடி அவருக்கு ஒரு முழுக்க வந்து ஒரு கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய தேவைகள்லாம் நிறையா இருந்துச்சு, கேள்விகள் நிறையா இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பெரியாருடைய பங்களிப்புங்கிறது இன்றைக்கு பெரிய அளவில் வந்து போய் சேர்ந்துருக்கு. பெரியாரை தவிர்த்து விட்டு, அது குறிப்பாக பெரியாருடைய 125 ஆண்டுகளுக்கு பிறகு, பெரியார் வந்து மறுவாசிப்புக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு பிறகு, பெரியார் வந்து புதிய உலகுக்கு, அதாவது 90களுக்கு பிறகான ஒரு தாராளமயமாக்கல் கொள்கைக்கு பிறகு பெரியாருடைய தேவை எந்த அளவுக்குலாம் இருக்குது, எதை பற்றியெல்லாம் பெரியார் பேசியிருக்கிறார், யாரை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். ஒரு பெண்கள் மாநாட்டுக்கு வந்து கூப்பிடும் போதே தனியாக வாழும் பெண்கள், எப்போ கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே 1929 வந்து தனியாக வாழும் பெண்கள்
விபச்சாரிகள் என்று அழைக்கப்படுவோர் இவர்கள்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. பெண்கள்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்ப பெண்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. பெண்கள்னா அதுக்கான பெரிய ஒரு ஸ்பேர் இருக்கு. அப்ப எல்லாரும் தான் அதுக்குள்ள அடக்கமாகறாங்க. நீங்க வாங்க விதவைகள் இப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாத்தையும் தான் கூப்பிடுறாரு. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து யோசிக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்தெந்த பெண்களுக்குள்ள பல பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த விளிம்பு நிலை பெண்களையும் வந்து உள்ள இழுத்து போட்டு அதன் மூலமாக வந்து ஒரு அவர்களுக்கான அரசியலை பேசிய நபர் பெரியார். பெண்ணியம்னு எடுத்தோம்னா இன்னைக்கு பூரா பேசலாம் பெரியாருடைய பெண்ணியத்தை பற்றி. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பெரியார் செய்து கொண்டே தான் இருந்தார். அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம். பெரியார் வந்து வைக்கத்துக்கு போய் வைக்கம் அந்த மகாராஜாவை எதிர்த்து அவர் போராட்டம் பண்ணுறாரு. அங்கே சிறையில் வைக்கிறாங்க பெரியாரை. கடவுளிய சிறை தான் அது. அந்த வைக்கத்தினுடைய மகாராஜா ஈரோட்டுக்கு வந்தாருன்னா பெரியாருடைய வீட்டில் தங்குவார். அந்த அளவுக்கு நட்பு. ஆனாலும் கூட கொள்கை ரீதியாக எதுக்கணும்னு முடிவு வந்ததுக்கு பிறகு அதே அரசரை எதிர்த்து போய் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைக்கும் போது பெரியார் வந்து சாகணும் அப்படின்னு சொல்லி யாகம் வளர்க்குறாங்க. யாகம் வளர்த்து பெரியார் வந்து இங்கேயே வந்து சனாதனத்துக்கு எதிராக வர்ணாசிரமத்துக்கு எதிராக வந்து இங்கே வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாரு. அந்த பெரியார் சாகணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு யாகம் நடத்தி அரசர் ஒரு அமௌண்ட்டை போடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து 2 நாள் கழித்து வெடி வெடிக்குது. பெரியார் என்ன சத்தம் கேட்குறாரு, இல்லை அரசர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பெரியாருக்கு. அதே மாதிரி வந்து பெரியாரை வந்து நீ வந்து நரகத்துக்கு தான் போவ. பெரியாரை வந்து சொல்லும்போது நீ நரகத்துக்கு தான் கடவுளை நிந்திக்கிறாய், கடவுளை கேள்வி கேட்கிறாய், இந்து மத கடவுளை விமர்சிக்கிறாய், எல்லா மத கடவுளையும் விமர்சிக்கிறாய், பொதுவான எல்லா கேள்விகளையும் நீ கேட்குறாய். நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த கடவுள் இருந்தாலும் நீ வந்து நரகத்துக்கு தான் போகணும்னு சொன்னாங்க. ஆனால் பெரியார் இறந்தது வந்து வைணவ மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையான அந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இறந்தால் கண்டிப்பாக அவருடைய தாமரை பாதங்களில் போய் சென்றடையலாம்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படியேப்பட்ட நம்பிக்கை உள்ள ஒரு நாளில் தான் அவர் இறந்திருக்காரு. ஸோ அவர் இவங்களுடைய ஆசையை கூட போகும்போது கூட மரணிக்கும் போது கூட இவர்களுடைய அந்த ஆசை இருக்குல்ல, இவர் என்னைக்காவது ஒரு நாள் செத்து நீ வந்து நரகத்துக்கு போகணுங்கிற ஆசை, அதையும் வந்து கொண்டுட்டு தான் அவர் போனார். பெரியாருடைய மரணம் கூட ஒரு செய்தியாக தான் சொல்லிட்டு போச்சு. அந்த அளவில் வந்து பெரியாரை வந்து இன்றைக்கு நினைவு கூறுவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இருக்க தலைமுறைகள் கூட கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக தான் வந்து பெரியார் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நேரம் ஒரு முற்போக்கு அப்படின்ற ஒரு தாட்டே வந்து எல்லார் மத்தியிலும் விதைச்ச பெரியார் பற்றி பேசி முடிக்கும்போது இன்னும் கூட வட மாநிலங்களில் எவ்வளவு பிற்போக்குத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் தான். ஒடிசாவில் வந்து கிறிஸ்மஸ் சீசனுன்றதால ரோட் சைடில் ஒரு பையன் வந்து கடையை போட்டிருக்காங்க, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு வந்து. அதுக்கு ஒருத்தர் வந்து வண்டியை நிப்பாட்டி இது வந்து ஹிந்து ராஷ்டிரம், இங்கே வந்து நீங்களாம் விற்கக்கூடாது, யாரை கேட்டு கடையை போட்ட காலி பண்ண அப்படின்ட்டு ஒரு சண்டை வந்து பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடியுது. நிச்சயமாக அவர் ஒரு தீவிர சங்கி அப்படின்றது வந்து அவரை பார்த்தாலே வந்து நல்லா. அவருக்கு குடுமி இருக்கு, இறங்கினவருக்கு ஒரு குடுமி வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு உயர் சாதி பார்ப்பனராக தான் இருக்கணும். இதுல வந்து முதல் முறையா வந்து இந்த ஒரிசால வந்து பாஜக ஆட்சிக்கு வந்திருக்குது. ஆட்சிக்கு வந்த காரணத்தினால ஒரு தெருவோரத்தில் வந்து போட்டு சாண்டா கிளாஸ் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவனுடைய உடைகளையோ குல்லாக்களை விற்கிறாரு. அதை கூட நான் அனுமதிக்க மாட்டேங்கிறேன்னா இவங்களுடைய மத சகிப்புத்தன்மை எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு சம்பவமாக நம்ம வந்து கடந்து போக முடியாது. இது வந்து நிறைய நடக்குது. இப்போ கர்நாடகாலேயே ஏதோ ஸ்கூலில் வந்து இன்றைக்கு கிறிஸ்மஸ் போட்டியில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா உடை அணிந்து வர சொல்லி குழந்தைகளை சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன பிள்ளைய எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைய வருது, போய் மிரட்டுறானுங்க. அந்த குழந்தைய வரிசையாக நிற்கிது, அவங்கள வந்து டீச்சரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. நீ அனுமன் சாலிசா சொல்லணும், அந்த வேஷம் போடணும், அதெல்லாம் வந்து நீ எப்போ வைப்பீங்க, இல்லைன்னா ஸ்கூலை தரமட்டம் வைக்கிறோன்னு சொல்லி அந்த குழந்தைகள் ஒரு 5 வயது 6 வயது குழந்தைகளுக்கு முன்னாடி இவர்களுடைய சண்டியர்த்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா யார் கையில் சிக்கி இருக்குங்கிறது ஒரு விஷயம். இவர்களை செருப்பால் அடிப்பது போல ஒரு சம்பவமும் நடந்திருக்குது. இந்த மாதிரி சங்கீதனம் பண்ணுறாங்க இல்லையா, இவர்களுடைய செயல்களை செருப்பால் அடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது. பின்னாடி வரேன் நான். அதாவது கூடுதலாக மத்திய பிரதேசம் ஊரில் வந்து அந்த மாநிலத்தில் வந்து ஒரு ஜபல்பூர் அந்த இதில் ஒரு கிறிஸ்மஸ் கூடுகை நடந்திருக்கு. அதற்காக ஒரு எல்லாம் கூடிய ஒரு ஜபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உள்ளே போய் ஒரு பெண் ஒரு காவலரோட போய் ஒரு மாற்றுத்திறனாளி கண் தெரியாத ஒரு பெண்ணை வந்து அடிக்கிறாங்க. கேட்டால் கன்வர்ஷன் நடக்குது, மத கன்வர்ஷன் நடக்குது. கன்வர்ஷன் நடக்குது, ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு மதத்தை சேர்ந்த நீங்கள் உங்கள் மதத்திலேருந்து வெளியேறி இன்னொரு மதத்துக்கு போகிறாங்க, கன்வர்ஷன் நடக்குது, ஓகே. ஏன் போகிறாங்க? நீ அவர்களை சமமாக மதித்தால் அவங்க ஏன் செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அப்போ வந்து இப்போ வரலாறு நெடுகளையும் வந்து நீங்கள் கடவுளை வைத்து தான் எல்லா போரும் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் சிலுவை போர்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கடவுளை முன்வைத்து தான் பெரும்பாலான போர்கள் இருந்திருக்கும். அல்லது வேற்று ஒரு கடவுளோட வந்து புதிய ஒரு நாட்டுக்குள்ளே உள்ள வரும்போது அந்த மதத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லி அந்த நாட்டினுடைய
மதமாகவே அறிவிக்கப்பட்ட நாடுகள், இது ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரி, இது இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நாடுகள்லாம் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாம் வந்து எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாத ஒரு மதசார்பற்ற ஒரு நாட்டில் ஃபாலோ பண்ணுறது கூட வந்து அனுமதி கிடையாது அப்படின்னா அப்போ இவர்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் எந்த வருடமும் இல்லாத இந்த வருடம் ஏன் கூடுதலாக இருக்குன்னா இவர்கள் தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. தோல்வி பதட்டத்தை தருது. இப்போ கடந்த 2024 வெற்றி பெற்ற அந்த நம்பர் வந்து அடுத்த முறை வந்து மிக மோசமாக சரியும், 100க்கு கீழே போயிடும். பாஜகவினுடைய அந்த நம்பர் வந்து அந்த 2029 தேர்தலில் 100க்கு கீழே போயிடும். அப்போ அவர்களுடைய கரங்களை விட்டு அதிகாரங்கள் மெல்ல மெல்ல போகுதுங்கிற போது அந்த வெறி கொண்டு நடந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்களை செருப்பால் அடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து சொன்னேன் இல்லையா, மதுரையில் ஒரு சர்ச்சில் நேற்றைக்கு கிறிஸ்துமஸ் இன்ஃபென்ட் ஜீசஸ் அந்த குடியில் அமைச்சிருக்காங்க. அந்த குடிலை பார்ப்பதற்கு மீனாட்சி உருவத்தோட ஒரு குழந்தையும் முருகன் உடையில் வந்து ஒரு குழந்தையும் வருது. அந்த பாதிரியார் தூக்கி கையில் பிடிச்சி உட்காந்துருக்காரு. அந்த குழந்தைகள் கர்த்தரனுடைய சிசுபாலனை வந்து பார்த்து குதிரை வச்சுட்டு போகிறாங்க. மதுரை மீனாட்சி சிசுபாலனை பார்க்கக்கூடிய காட்சி தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். நீங்கள் இந்தியாவில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. இந்த வாய்ப்பு இதுதான் கிடைக்கும். அந்த மதுரை மீனாட்சி சுற்றி வரும்போது கூட பள்ளிவாசல் இல்லையோ அல்லது தர்காவின் வாசல்லையோ வந்து ரோஸ்மில் கொடுக்குற வேலை வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்கும். இந்த சங்கிகள் வந்து தமிழ்நாட்டை பார்த்து ஏன் வந்து பொறாமைப்படுறாங்க, ஏன் வந்து கோவப்படுறாங்கன்னா இதுதான் காரணம். இவர்களுக்கு வந்து தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களுக்கு எல்லோரும் சொல்றது நல்லா படிக்கிற ஒரு பையனை பார்த்து அவனை பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கம்பேரிசன்லாம் சொல்றது இல்லை. நீ அந்த பையன் அவன் என்ன பண்ணுறானோ அது மாதிரி நீ பண்ணு. அவன் காலையில் எழுந்திரிச்சோன்னே படிக்கிறான், அவன் மதியம் கொஞ்சம் நேரம் கிடைச்சா படிக்கிறான். இந்த மாதிரி யாராவது ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த ரெஃபரன்ஸை வச்சு பழைய கொஸ்டின் பேப்பரை வச்சு ட்ரை பண்ணுறான், எழுதி பார்க்குறான், இந்த மாதிரி பண்ணுறான்ல, அது மாதிரி நீ பண்ணுறான்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி வந்து எல்லாருக்குமான ரெஃபரன்ஸ் டேட்டா வந்து தமிழ்நாடை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வச்சுருக்காங்க. நம்மளுடைய மக்களும் அப்படி இருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சருடைய செயல்பாடுகளை எப்படியோ அதை வந்து மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதுதானே அரசும் எதிரொலிக்கும். அப்போ மக்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கோவம் வருது. ரெஃபரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டை காட்டுறாங்க. நீங்கள் வளர்ச்சி விகிதமாக இப்போ 40,000 இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு, வளர்ச்சி விகிதத்தில் நல்லா இருக்கா தமிழ்நாடு, எல்லாத்துக்குமே தமிழ்நாடு கை காமிக்கும் போது தமிழ்நாட்டை பார்க்கும்போது கோவம் வருது. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். திருப்பரங்குன்றம் கோயில் மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து முதல் நாள் பெட்டிஷன் போடுறாங்க, அடுத்த நாள் விசாரணைக்கு வருது, அடுத்த நாள் தீர்ப்பு. இவ்வளவு, அதாவது 80,000 வழக்கு நீதிமன்றத்தில், மதுரை நீதிமன்றத்தில் மட்டும் கிடக்குதுங்கிறாங்க. 80,000 வழக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கை 3 நாளில் விசாரிச்சு தீர்ப்பு வருதுன்னா இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது? அப்போ அமைதியாக இருக்க மாநிலத்தை பார்த்து இவர்களுக்கு வந்து கோபம் வருது. இந்த மாநிலத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரணும் வருது. அவர்களுக்கு சொன்ன பதில் தான் மதுரை மீனாட்சி சிசுபாலனை வந்து பார்த்த நிகழ்வு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் இவர்களை தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்தணும், சங்கிகளை செருப்பால் அடிக்கணும். சார், இப்போ பியூஷ் கோயல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, எடப்பாடியை வந்து சந்திக்க போறாரு, தொகுதி பங்கீடை பத்தி வந்து பேச போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தது. ஆனா வந்தவர் அதிமுக கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில இருக்கும் பொழுது ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, விஜய்க்கு எதிராக யாரும் கருத்தை வந்து தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் விஜய் வந்து பாஜகவுடைய பி டீமா தான் வந்து இருக்கு அப்படின்ட்டு. பி டீம் கூட இல்ல, சிடி டீம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்குன்ட்டு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாத்தீங்களா அது வந்து வெளியில வந்துட்டே இருக்காது, அது ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இப்போ விஜய் வந்து அவருடைய கட்சி தொடங்கியதுக்கு பிறகு கொள்கை எதிரியாக சொன்னார். ஏன் இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கல பிஜேபி? என்ன காரணம் சார்? நாஞ்சில் சம்பத்தா அவர் சொன்னார், அவர் வந்து கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் திமுகக்கு எதிராக பேசுகிறேன், அதுக்கப்புறமா நான் வந்து பாஜக பேசுகிறேன். பாஜக இல்லாட்டினா பரவாயில்ல, பாஜக ஒரு அணியில் இருக்குது, அவர்கள் வந்து ஒரு அதிமுகங்கிற ஒரு அணியில், எதிர்கட்சியோட அணியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பாஜக இந்தியாவை ஆட்சி பண்ணுறாங்க, இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய கட்சி ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கு, இன்னொரு கூட்டணி கட்சியில் இருக்கு, நீங்க 3ஆவது ஒருத்தீங்க வரீங்க அப்படின்னா நீங்க 2 பேர்த்தையும் விமர்சிக்க பண்ணணும். திரும்ப ஆளுங்கட்சி திமுக விமர்சனம் பண்ணுங்க, அதுக்குரிய எல்லா உரிமையும் இருக்கு. இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி பாஜக, அவர்கள் ஒரு கூட்டணியில் இருக்காங்கல்ல, அப்ப அவங்கள நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? அக்செப்ட் பண்ணா வெளிப்படையா ஒத்துக்கிட்டு போய் அங்க கூட போய் நில்லுங்க. நீங்கள் ஒரு சங்கி, நீங்கள் வந்து பாஜகவுடைய ரெய்டால் கட்சி உருவாக்கப்பட்டு நீங்க அதுக்கு பயந்து, ரெய்டுக்கு பயந்து கட்சிக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க மக்களும். நீங்க நேராக போய் நில்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து பாஜக எதுவுமே பேசுறதில்ல, திருப்பூர் விவகாரமா பேசுறது இல்லை, எந்த விதமான 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அதை பத்தியும் பேச, பாஜகவை விமர்சிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சின்ன ஒரு அசைவு கூட இருக்காது. அவருக்கு ஒரு கருத்து இருக்கானே தெரியல. இன்னைக்கு ஒருத்தர் சமூக வலைதளத்தில் எழுதினார், இந்த நேற்றைக்கு ஒரு பெண் வந்து அவருடைய காரை மறிச்சாங்க பாத்தீங்களா, அந்த அம்மா வந்து தூத்துக்குடி தானா அப்படின்னு கூட விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அந்த அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்குது.
பின்வாசல் வழியா அந்த அம்மா முன்வாசல்ல தர்ணா பண்ணிட்டு இருந்தா பின்வாசல்ல கார் வர சொல்லி போயிருக்காரு. இல்ல சார், அவங்க கட்சியிலன்னு சொல்ல முடியாது. அதான் அவரை பார்க்க வர அந்த ரசிகருக்குலாம் 18 வயசு ஆயிருக்குமானே தெரியல. அதுல எத்தனை ஓட் கன்ஃபர்ஷன். இன்னொன்னு வந்து அவரை பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணி போறாங்களே ஒழிய அவர் தலைவரா வந்து ஏத்துக்க முடியுமான்றது கூட அந்த கூட்டத்திலே பல பேருக்கு அது டவுட்டா தான் தீய சக்தி துரிய சக்தி இருந்தாரு. இப்ப பராசக்தின்னு வந்தோடனே அது பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க அவங்க. என்ன அவங்களுடைய எண்ணம் பூரா வந்து இப்படிதான் இருக்கு. இப்ப 9ஆம் தேதி 10ஆம் தேதி ரெகுலர் ரேஸ் யார் அடிக்கிறது இதுதான் மைண்டில் இருக்கே தவிர, தமிழ்நாட்டு ஒரு கட்சி பசங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ உனக்கு பிடிக்குதையோ பிடிக்கலையோ நீ ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு மோசமான ஒரு கட்சியாக விமர்சனம் பண்ணணும். நம்ம வந்து என்னைக்கு கூட பேசுனது கிடையாது இத்தனை வருஷத்தில். ஆனாலும் கூட அவர்கள் தமிழ் தேசியங்கிற பேரில் வந்து ஏதோ ஒரு அது வந்து ஒரு குப்பையில் கிடந்த ஒரு இது மாதிரி தான் வச்சுக்கோங்க. அவர்கள் செய்யக்கூடியது தமிழ் தேசியம் கிடையாது. ஆனாலும் கூட வந்து அவர் வந்து ஒரு மூளைச்சலவைக்காவது இப்போ இளைஞர்களை வந்து பேசி மற்ற தலைவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்கல்ல, ஒரு வலதுசாரி தமிழ் தேசியத்தை அவர் பேசிக்கொண்டு இருக்காங்கல்ல. உன்ட்ட அது கூட இல்லையே. இப்போ இந்த விஜய் ஒருத்தர் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சீமா வந்து பரவாயில்லைங்கிற லெவலுக்கு ஆகிப்போச்சு. சீமா இருக்கிறதே நம்ம பேசுனதே கிடையாது அப்படி ஒரு பேரை. அவருக்கு அப்படி ஒரு கட்சி நம்ம பேசவே கிடையாது. ஆனாலும் கூட வந்து அதை விட கேவலமா ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் இது பெட்டரா தெரியுது. சொல்லுங்க. இல்ல சார், என்னன்னா இந்த அரசியல் அடிப்படை அரசியல் பத்தின ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாத கூட்டம் தான் அங்க இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. சில பேர் என்கிட்ட வந்து பர்சனலா பேசும்போது அக்கா விஜய் தான்க்கா அப்படின்னு, சரிம்மா உங்க கொள்கை தலைவர்கள் யாருன்னு சொல்லுங்கன்ற. அக்கா அவர் கூட ஒரு 4 பேர் இருப்பாங்களேக்கா, புசி ஆனது ஆதவ ரைட்டு கிளம்பு அப்படின்னு. வீரமங்கை வீரநாச்சியார் தான் அஜித் ஆகல தெரியல சார், உங்களுக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு அந்த பசங்களுக்கு. சரி என்ன செய்ய போறாரு உங்க தலைவர், என்ன செய்ய போறாரு? அக்கா எல்லாம் அவர் பார்த்துப்பாருக்கா. அதுதான் என்ன ஏதாவது சொல்லு. அக்கா இல்லக்கா அவர் பார்த்துப்பாரு. அதுதான் சொல்றேன். என்னன்னு சொல்லுன்னா அவங்க சொன்னது இல்லக்கா இப்போ பெண்கள்லாம் வந்து ஃப்ரீடமாவே இல்ல. சரி நீ எங்க இருந்து இப்ப எங்க வந்திருக்கேன், நான் பார்க்கறதுக்கு எங்க ஒரு ஊரை தாண்டி வந்து வரும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ஒன்றும் இல்லக்கா. அப்புறம் என்னடி வேணும் உங்களுக்குலாம் அப்படின்னு தான் கேட்குறேன். ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல சார், பிளாங்கா இருக்காங்க. விஜயை பிடிச்சிருக்கு, அவர் படத்தை வந்து கொண்டாடுறாங்களா, அந்த ஒரு அட்ராக்ஷன் தான் தவிர அரசியல் பத்தின அறிவு அதுதான் அவருக்கே அது கிடையாது. பிரச்சனை தான். இப்போ அவருக்கு வந்து அரசியல் ரீதியா அவருக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிடையாது. அவர் வந்து பேப்பரில் வந்து எழுதிட்டு வந்து தான் பேசுகிறாரு. தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்ததே கிடையாது. அவருக்கு அரசியல் குறித்த அவருடைய இது எப்படின்னா, அவர் போய் வந்து அணில் போல உதவுன இந்த ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லி விஜய் மக்களுக்கு வந்து அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவா படத்துக்கு வந்து கொண்டு போய் கோத்தகிரியில் நிற்க விட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அவருக்கு தெரிந்த அரசியல் எல்லாமே போய் கொடநாட்டில் கைகடி நின்னது தான். இதை தாண்டி வேறு எந்த அரசியலும் அவருக்கு தெரியாது. அதான் சொன்னேன்ல, எடப்பாடி பழனிசாமி பண்ண துரோகங்களை, தமிழ்நாடு செய்த துரோகங்களை பட்டியலிடுங்க. திமுக விமர்சனம் பண்ணுங்க, திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்க. ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பேசுங்க. அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடின அந்த விழாவிலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பிளேஸா வந்து தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு ஆற்காடு நவாப் சொல்லியிருக்காரு. ஆமா, இதை விட வந்து அவருக்கு அசிங்கம் என்ன இருக்கு? பெரியாரை பத்தி நம்ம 10 நிமிஷம் பேசணும். இங்க வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சோன்னே எதுக்காக பேசுறோம்? கேட்கறவங்களுக்கு பெரியாரை பற்றி சேரணும். போய் இன்னைக்கு வந்து பெரியாரோடைய நினைவு நாள், பெரியார் செய்த விஷயங்கள், பெரியாருடைய அரசியலை பற்றி ஒரு 2 விஷயமா தான் அவங்க போய் சேரணுங்கிறதுக்காக பேசுகிறோம். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பயிற்சி பாசறையோ ஏதோ ஒரு பயிற்சியோ போய் முதல்ல உங்களுக்காக வச்சுக்கிறீங்களா? நீங்கள் வந்து இப்போ பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க, காமராஜரை வச்சுருக்கீங்க, நீங்கள் அம்பேத்கரை வச்சுருக்கீங்க, வேலை நாச்சியாரை வச்சுருக்கீங்க, சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலி அம்மாவை வச்சுருக்கீங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து இவங்க என்ன பேசுனாங்க, இவங்களை யாருக்காக போராடினாங்க, இவங்களுடைய போராட்ட வடிவம் என்ன, இவங்களுடைய சித்தாந்தம் என்ன, இதை பற்றி என்றைக்காவது ஏதாவது ஒரு மேடையில் நீங்கள் பேசியிருக்கீங்களா? உங்கள் கட்சி மேடையில் நீங்கள் பொதுக்கூட்டங்களில் யாராவது பேசியிருக்காங்களா? கேரியரின் உச்சத்தை விட்டு வந்தவர், 500 கோடியை விட்டு வந்தவர். இதை தாண்டி எதுக்குப்பா நீ 500 கோடியை விட்டு ஒருத்தர் வரான்னா எதுக்கு வரான்? அதை விட பெருசா ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுல வர, அல்லது பயந்துட்டு வர, 2 விஷயம் தான் உனக்கு. இந்த விஷயத்தை வச்சுட்டு நீ வந்து மக்களை வந்து ஏமாற்றுவது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. சயின்ஸ் திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியை சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.